ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தினமும் ஒரு இபாதத்தை பார்த்து வருகிறோம். இப்போது பார்த்திங்கன்னா நம்ம ரஜப் மாதத்துடைய ஐயாமில் ஃபீலுடைய நாட்களில் இருக்கிறோம். இந்த நாட்களை வெள்ளை நாட்கள்னு சொல்லுவாங்க. இந்த நாட்கள் ஒவ்வொரு மாதத்திலுமே நமக்கு வரும். அதாவது பிறையுடைய 13, 14, 15 தான் ஐயாமில் ஃபீல்னு சொல்லுவாங்க. அதில் ரொம்ப சிறப்புக்குரிய மாதங்களான புனிதமிக்க மாதங்களில் இன்னும் அதற்கு ஸ்பெஷல் ஜாஸ்தி. இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா நம்ம ஓதக்கூடிய திக்ருகள், நம்ம ஓதக்கூடிய துவாக்கள், நம்ம வைக்கக்கூடிய நோன்புகள், நம்ம செய்யக்கூடிய அமல்கள்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் சிறப்புகள் இருக்குது. அதில் இன்றைக்கி இப்போ நமக்கான ரிசுக்கை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய, நமக்கான உணவை, நமக்கான நசீபை எல்லாவற்றையுமே அதிகமாக்கி நமக்கு தேவையான வாழ்வாதாரங்களை எல்லாத்தையுமே, வாழ்க்கை வசதிகளை, சௌரியங்களை அனைத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு அழகிய திக்ரை தான் பார்க்க போகிறோம். வெறும் ஒரு வரி தான் இருக்கும். இது ரொம்ப இலகுவானதாக தான் இருக்கும். ஆனால் இதை செய்து வருபவர்களுக்கு உலகத்துடைய உயர்ந்த செல்வங்கள் அவர்களுக்கு கிடைக்கும். உலகத்துடைய செல்வங்கள்னால் இங்கே இருக்கக்கூடிய நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசுக்கு, வீடு, வருமானம் எல்லாமே உலகத்துடைய செல்வங்கள் தான். அதனால் நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவித சுகபோகங்களையும் சௌரியங்களையும் நீங்கள் அனுபவித்துக் கொள்ளலாம். அதில் ரொம்ப முக்கியமாக உயர்ந்த தரத்தோடு அது கிடைக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம கிடைக்குது அப்படிங்கிறதை விட உயர்ந்த தரத்தோடு கிடைக்கும் போது நம்ம ரொம்ப ஹலாலான முறையிலையும் சுன்னத்தான முறையிலையும் இன்னும் நமக்கு பிடித்த சிறந்த வகையிலையும் அது கிடைக்குது. அதற்கு இந்த ஒரு திக்ரு காரணமாக இருக்கு. அந்த திக்ரு தான் மாஷா அல்லாஹு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி அஷ்ஹது அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படின்னு சொல்லக்கூடிய திக்ரு, களிமா இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு திக்ரு. இது அல்லாஹு நாடியது தான் நடக்கும். பாவத்திலேருந்து நான் விலகணுனாலும் நல்லது செய்ய சக்தி பெறுவதனாலும் அல்லாஹ் கொண்டு தான். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா வஸ்துக்களின் மீதும் சக்தியுடையவனாகவும் சாட்சியாளனாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறது தான் இதனுடைய அர்த்தம். இதை நீங்கள் 15 முறை ஓதிவாங்க. இந்த நாட்களில் எந்த நேரத்தில் வேணால் ஓதிக்கொள்ளுங்க. தொழுகை இருந்தாலும் இல்லாட்டினாலும் சரி, ஒழு இருந்தாலும் இல்லாட்டினாலும் சரி, நீங்கள் ஓதிக்கொள்ளலாம். இப்போவே என்னோடு சேர்ந்து இதை 15 முறை ஓதிக்கோங்க. வெறும் ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது. கையோடு அந்த அமலை செஞ்சுட்டு போங்க. நமக்கு சிறந்த செல்வங்களை அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்போ என்னோடு சேர்ந்து ஓதிக்கோங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மாஷா அல்லாஹு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி அஷ்ஹது அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். மாஷா அல்லாஹு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி அஷ்ஹது அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். மாஷா அல்லாஹு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி அஷ்ஹது அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். மாஷா அல்லாஹு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி அஷ்ஹது அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். மாஷா அல்லாஹு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி அஷ்ஹது அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். மாஷா அல்லாஹு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி அஷ்ஹது அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். மாஷா அல்லாஹு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி அஷ்ஹது அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். மாஷா அல்லாஹு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி அஷ்ஹது அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். மாஷா அல்லாஹு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி அஷ்ஹது அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். மாஷா அல்லாஹு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி அஷ்ஹது அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். மாஷா அல்லாஹு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி அஷ்ஹது அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். மாஷா அல்லாஹு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி அஷ்ஹது அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். மாஷா அல்லாஹு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி அஷ்ஹது அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். மாஷா அல்லாஹு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி அஷ்ஹது அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். மாஷா அல்லாஹு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி அஷ்ஹது அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர்.